இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வீடு வீடாக சென்று மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் துவக்கி வைத்தார். அரசியலில் ஜீரோவாகிவிட்டதால் அவதூறு பரப்பி வருகிறார். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி மீது அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் குற்றச்சாட்டு. மிளகாய் கரைசலை கொண்டு அபிஷேகம். புதுச்சேரி அருகே நூதன நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். புதுச்சேரி கடலூர் சாலையில் ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரில் ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலால் மக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உப்பனாறு வாய்க்கால் மேல் மறைமலை அடிகள் சாலை காமராஜர் சாலையை இணைக்கும் வகையில் பாலம் கட்டப்படுகிறது. இந்த கட்டுமான பணி பல்வேறு காரணங்களால் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இந்த பாலம் கட்டுமான பணியை நேரில் சென்று ஆய்வு செய்தார். பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை கருத்தில் கொண்டு கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் விதமாக பணிகளை விரைந்து முடிக்க ஒப்பந்ததாரர் மற்றும் பொறியாளர்களுக்கு அறிவுறுத்தினார். கட்டுமான பணிகளின் போது பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தர பொதுப்பணித்துறைக்கு உத்தரவிட்டார். இதேபோல் புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைக்கப்பட்டு வரும் ரயில்வே மேம்பால பணியையும் அவர் பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தினார். ஆய்வின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, ஜான்குமார், பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் வீடு வீடாக சென்று மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் துவக்கி வைத்தார். இந்த கணக்கெடுப்பின் போது 33 கேள்விகள் கேட்கப்படும் என்றும், கேட்கப்படும் கேள்விகளுக்கு உண்மையான தகவல்களை அளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வீடு வீடாக சென்று மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலத்திற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையத்தின் இயக்குனர் சுந்தரேஷ் பாபு ஆகியோர் இன்று இந்த பணியை துவக்கி வைத்தனர். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல் கட்ட பணிகளை தொடங்கி வைத்த அவர்கள் முதற்கட்ட கணக்கெடுப்பில் வீட்டின் வசதிகள் மற்றும் நிலைகள் குறித்து 33 கேள்விகள் கேட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக வீட்டு எண், வீட்டில் உள்ள பொருட்கள், வீட்டின் உரிமை நிலை, குடிநீர் ஆதாரம், கழிப்பறை வசதி, சமையலறை வசதி, குடும்பத்தினரில் உணவு முறை, தொலைபேசி எண் உள்ளிட்ட 33 கேள்விகள் கேட்கப்பட உள்ளது. கேட்கப்படும் கேள்விகளுக்கு உண்மையான பதில்களை அளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கேட்டுக் கொண்டுள்ளார். கணக்கெடுப்பு நோக்கத்திற்காக அதிகாரிகள் வீட்டு வளாகத்திற்குள் வருவதையும், கணக்கெடுப்பு எண்கள் அல்லது குறியீடுகளை வீட்டில் இடுவதையும் அனுமதிக்குமாறு பொதுமக்களை மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தகவல்கள் அனைத்தும் சட்டப்பிரிவு 15 கீழ் முற்றிலும் ரகசியமாக பாதுகாப்பாக வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளின்படி கணக்கெடுப்பிற்கு ஒத்துழைக்காத சூழல் இருந்தாலோ, வேண்டுமென்றே தவறான தகவல்களை அளித்தாலோ 1000 ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலில் வைத்திலிங்கம் தற்போது ஜீரோவாகிய நிலையில் அவதூறுகளை பரப்பி வருவதாகவும், இன்னும் ஒரு வாரத்திற்குள் புதுச்சேரி மாநிலத்தின் அமைச்சரவை விரிவாக்கம், இலாக்கா ஒதுக்குதல் உள்ளிட்ட முக்கிய பணிகள் முடிவடையும் என்று அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார். யானம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு அரசியல் விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவித்தார்.
அப்போது பேசிய அவர், அமைச்சர் பதவிகளை பணம் கொடுத்து பெற்றோம் என்று மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் கூறியிருப்பது முற்றிலும் அவதூறான குற்றச்சாட்டு. அரசியல் வாழ்க்கையில் நான் மிகவும் நேர்மையாக செயல்பட்டு வருகிறேன். என் மீது யார் ஊழல் குற்றச்சாட்டு வைத்தாலும் அதற்கு ஆதாரத்துடன் பதில் அளிக்க தயாராக இருக்கிறேன். ₹1 கூட பொதுமக்களின் பணத்தை தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தியதில்லை. மாறாக மக்களின் பணத்தை மக்களுக்காக செலவழித்தவன் என்ற பெயரை பெற்றுள்ளேன் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் வைத்திலிங்கம் உள்ளிட்ட 4 முதலமைச்சர்களின் அமைச்சரவைகளில் நான் பணியாற்றியுள்ளேன். நான் வகித்த துறைகளில் பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளேன். குறிப்பாக 2016 முதல் 2021 வரையிலான காலம் மிகவும் சவாலானதாக இருந்த போதிலும் மத்திய அரசுடன் தொடர்ந்து பேசி வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தேன். என் மீது யாரேனும் குற்றச்சாட்டு வைத்தால் அதற்கு பதில் அளிப்பேன். ஆனால் அவதூறுகளை பரப்பினால் அதற்கான எதிர்வினை கடுமையாக இருக்கும் என்று தெரிவித்தார். மேலும் துணைநிலை ஆளுநராக இருந்த கிரண்பேடி என் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்த போது அதற்கு உரிய பதிலை அளித்தேன். முதலமைச்சர் ரங்கசாமி போல் அமைதியாக கடந்து செல்லும் குணம் எனக்கு இல்லை. ரங்கசாமியின் பாணி வேறு, என்னுடைய பாணி வேறு. ரங்கசாமி இதுவரை யாரிடமும் பணம் பெற்று இலாக்காக்களை ஒதுக்கியதில்லை என்றும் அவர் கூறினார். முதலமைச்சர் ரங்கசாமியின் மக்கள் செல்வாக்கு குறித்து பேசிய மல்லாடி கிருஷ்ணராவ், புதுச்சேரியில் உள்ள 19 தொகுதிகளில் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் ரங்கசாமி வெற்றி பெறுவார். அவருக்கு மக்கள் மத்தியில் மிகுந்த ஆதரவு உள்ளது. ஆனால் வைத்திலிங்கம் அண்மையை தேர்தலில் டெபாசிட் இழந்தார். தற்போது காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியையும் இழந்து அரசியல் ரீதியாக பலவீனமான நிலையில் உள்ளார் என்றார். வைத்திலிங்கம் குறித்து மேலும் விமர்சித்த அவர், வைத்திலிங்கத்தின் தந்தை நல்ல பெயரை பெற்றவர். ஆனால் வைத்திலிங்கம் தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி வருகிறார். அவர் பேசும் விதத்தை பார்த்தால் அவரது சிந்தனையில் ஏதோ கோளாறு இருப்பதாக தோன்றுகிறது என்று கடுமையாக விமர்சித்தார். தனது பணிகள் குறித்து பேசிய அமைச்சர், மக்களுக்கான சேவையை தொடர்ந்து செய்து வருகிறேன். முன்பை விட 2 மடங்கு அதிகமாக உழைத்து வருகிறேன். எனக்கு ஒதுக்கப்படும் துறைகளில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான வளர்ச்சி திட்டங்களை தற்போது தயாரித்து வருகிறேன் என்றார். அமைச்சரவை விரிவாக்கம் மற்றும் இலாக்கா ஒதுக்கீடு குறித்த கேள்வி எழுப்பப்பட்ட போது, அமைச்சரவை விரிவாக்கம் மற்றும் துறை ஒதுக்கீடு தொடர்பான முடிவுகள் இன்னும் 1 வாரத்திற்குள் எடுக்கப்படும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றுள்ளதால் அனைவருடனும் ஆலோசனை நடத்த வேண்டியிருப்பதால் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது என்று விளக்கம் அளித்தார். காங்கிரஸ் கட்சியை விமர்சித்த அவர், யானம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட அசோக் மீது முன்னதாகவே வைத்திலிங்கம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அப்படி இருக்க அவருக்கே மீண்டும் சீட் வழங்கியது ஏன்? அசோக்குடன் ஏதேனும் உடன்பாடு ஏற்பட்டதால் தானா அவரை வேட்பாளராக அறிவித்தார் என்ற சந்தேகம் எழுகிறது என்று கேள்வி எழுப்பினார். மேலும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு கூட வாய்ப்பு வழங்காத வைத்திலிங்கம் தனது கட்சியினரையே வளர விடாமல் தடுக்கும் வகையில் செயல்பட்டு வருகிறார் என்றும் மல்லாடி கிருஷ்ணராவ் குற்றம் சாட்டினார். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த இடையஞ்சாவடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 91ஆம் ஆண்டு மிளகாய் பொடி கரைசல் அபிஷேகத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே உள்ள இடையஞ்சாவடி கிராமத்தில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக எல்லை பகுதியில் உள்ள இளங்காளி அம்மன் ஆலயத்திலிருந்து கிராமத்தில் உள்ள முக்கிய பகுதிகளில் எல்லை காப்பு கட்டப்பட்டதை தொடர்ந்து 5 நாட்களாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நாளான நேற்று வர்ணமுத்து மாரியம்மனுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் இப்பகுதியை சேர்ந்த 3 நபர்கள் அம்மனாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம், ஜவ்வாது, விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் மற்றும் பால், தேன், தயிர், நெய், மா, பலா, வாழை, ஆப்பிள், சாத்துக்குடி, அன்னாச்சி, திராட்சை, பேரிச்சம், கொய்யா, இளநீர், வெற்றிலை, வெற்றி வேர் உள்ளிட்ட பழ வகைகளின் தொகுப்பை கொண்டு 108 அபிஷேகங்கள் நடைபெற்றது. இறுதியாக சிறப்பு அபிஷேகமான மிளகாய் பொடி கரைசல் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் அம்மனாக தேர்வு செய்யப்பட்ட பக்தர்கள் மிளகாய் பொடி கரைசலை வாங்கி அமிர்தம் போல் குடிப்பதை கண்ட பக்தர்கள்
ஓம் சக்தி பராசக்தி கோவிந்தா கோவிந்தா என விண்ணை முட்டும் கோஷங்கள் எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டால் குழந்தைகள் இல்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம், நோய் நொடி கடன் தொல்லை பிரச்சனைகள் தீரும் என்பது இப்பகுதி கிராம மக்களின் நம்பிக்கை. இந்த நிகழ்வில் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த திரளான பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்வானது இடையஞ்சாவடி ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 1935ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து 91 வருடங்களாக இந்த கிராம மக்களால் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் மாலை செடல் திருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு செடல் தரித்து அலகு குத்தி கார், வேன், ஜேசிபி உள்ளிட்ட கனரக வாகனங்களை இழுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக் கடனை செலுத்தினர். மேலும் தீமிதி திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் மக்களோடு மக்களாக சிகிச்சை பெற்ற அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியின் ஏனாம் தொகுதியில் மல்லாடி கிருஷ்ணராவ் வெற்றி பெற்று அமைச்சராக பதவியேற்றார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவுக்கு ஜலதோஷம் மற்றும் தலைவலி ஏற்பட்ட நிலையில் இன்று அரசு மருத்துவமனைக்கு சென்று மக்களோடு மக்களாக பரிசோதனை செய்து கொண்ட நிலையில் மாத்திரை மற்றும் மருந்துகள் வாங்கி சென்றார். ஒதியம்பட்டு கொம்பாக்கம் புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற பெரிய தேர்பவனி திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பங்கு ஒதியம்பட்டு கொம்பாக்கம் புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய ஆண்டு திருவிழாவின் சிறப்பு திருப்பலி நேற்று காலை 8 மணி அளவில் நடைபெற்றது. இந்த திருப்பலியை திரு இருதய ஆண்டவர் பசிலிக்கா ஆலய அருட்தந்தை பிச்சைமுத்து அடிகளார் நிறைவேற்றினார். திருவிழாவிற்கு வில்லியனூர் பங்கு தந்தை ஆல்பர்ட் அடிகளார் தலைமை தாங்கினார். மாலை நடைபெற்ற பெரிய தேர்பவனியில் புனித ஜெயராக்கினி மாதா உருவம் பதித்த சுருவம் தாங்கிய தேர்பவனியை பங்கு தந்தை புனிதப்படுத்திய பின்பு வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தேர்பவனியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் இந்த தேர்பவனியில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையிலும் மற்றும் சகோதரத்துவத்தை வளர்க்கும் விதத்திலும் அனைவருக்கும் பொன்னாடைகள் அணிவித்து திருவிழா வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ஒதியம்பட்டு கும்பாக்கம் கிராம கிறிஸ்தவ பஞ்சாயத்து தலைவர் ஆசிரியர் அந்தோனீஸ், நாட்டாண்மை எட்மண்ட், செயலாளர் ரோஜிநாதன், பொருளாளர் மற்றும் துணைத் தலைவர் ரெமோன் எலியாஸ், உபதேசியார் ராக் லியோதே மற்றும் இளைஞர்கள், பாடல் குழுவினர்கள், பக்த சபையினர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். நடைபெற்ற ஆடம்பர தேர்பவனியில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காமராஜ் நகர் மழைநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண துணைநிலை ஆளுநரிடம் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கோரிக்கை வைத்த நிலையில் துணைநிலை ஆளுநர் அதிரடி ஆய்வு. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேற்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதனை நேரில் சந்தித்து பல்வேறு பொதுமக்கள் நலன் கருதி கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினார். அந்த மனுவில் குறிப்பாக காமராஜர் நகர் தொகுதியில் ஒவ்வொரு மழைக்காலத்திலும் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டது. இதற்கு முக்கிய காரணமாக உப்பனாறு வாய்க்கால் மற்றும் வெள்ளவாரி வாய்க்காலில் நடைபெற்று வரும் பாலப்பணிகள் முழுமையாக நிறைவு பெறாததே காரணம் என தெரிவிக்கப்பட்டது. எனவே அந்த பால பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதுடன் வாய்க்கால்களை தூர்வாரி மழைநீர் தடையின்றி செல்லும் வகையில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சம்பந்தப்பட்ட பகுதிகளை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்ய உத்தரவிட்டதுடன் நடைபெற்று வரும் பால பணிகளை விரைவாக முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்.
மேலும் உப்பனாறு மற்றும் வெள்ளவாரி வாய்க்காலை முறையாக தூர்வாரி மழைநீர் தேங்காமல் சீராக வடிந்து செல்ல தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். காமராஜ் நகர் தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் இந்த நடவடிக்கை அமையும் என பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநில சுகாதார கூட்டுறவு கடன் சங்கத்தின் தலைவர் ரங்கநாதன் மற்றும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள உறுப்பினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் சுகாதார கூட்டுறவு கடன் சங்கத்தின் தலைவர் ரங்கநாதன் மற்றும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. மேலும் தலைவர் ரங்கநாதன் தலைமையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள உறுப்பினர்கள் தனசேகரன் மற்றும் மனோகரி உள்ளிட்ட 3 குழுவிற்கு அனைத்து சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு வழங்கி மாலை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. மேலும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு ஊழியர்கள் ஒன்றிணைந்து மாலை அணிவித்து தங்களது பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதுகுறித்து தலைவர் ரங்கநாதன் பேசுகையில், எங்களை எப்பொழுது வேண்டுமானாலும் எளிமையான முறையில் தொடர்பு கொள்ளலாம். நேர்மையான முறையில் பணியாற்ற நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு நேர்மையான முறையில் சேவை செய்வதே எங்களது லட்சியம் என்று தெரிவித்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தமிழ்நாட்டின் பொதுச் செயலாளராக நெல்லை ஜீபாவை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சான்றிதழ் வழங்கி நியமனம் செய்தார். தொடர்ந்து அவருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார். மேலும் அவர் பொன்னாடை அணிவித்து நன்றி தெரிவித்துக் கொண்டார். காரைக்காலில் அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அருகே அம்பகரத்தூரில் செயல்பட்டு வரும் அம்பகரத்தூர் மருத்துவமனை மற்றும் சென்னை அப்பல்லோ மருத்துவமனை இணைந்து சிறப்பு மருத்துவ ஆலோசனை முகாமை நடத்தின. முகாமில் அப்பல்லோ மருத்துவமனையின் காது, மூக்கு, தொண்டை நிபுணர் டாக்டர் அகல்யா பாலின் வசந்தி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஏசி செந்தில்குமார் ஆகியோர் பங்கேற்று நோயாளிகளுக்கு பரிசோதனை செய்து ஆலோசனைகள் வழங்கினர். காது கேளாமை, காது வலி, தலை சுற்றல், மூக்கடைப்பு, சைனஸ் பிரச்சனைகள் உள்ளிட்ட ENT தொடர்பான நோய்கள் மற்றும் வாய், தொண்டை, தைராய்டு, மார்பக புற்றுநோய் உள்ளிட்ட புற்றுநோய் தொடர்பான நோய்களுக்கு சிறப்பு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனைகளை பெற்றனர். முகாமை அம்பகரத்தூர் மருத்துவமனை நிர்வாகத்தினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று காரைக்காலுக்கு முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக வருகை புரிந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் புதுச்சேரி காமராஜ் நகர் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினை காரைக்கால் மாவட்ட லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் வரவேற்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வீடு வீடாக சென்று மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் துவக்கி வைத்தார். அரசியலில் ஜீரோவாகிவிட்டதால் அவதூறு பரப்பி வருகிறார். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP மீது அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் குற்றச்சாட்டு. மிளகாய் கரைசலை கொண்டு அபிஷேகம். புதுச்சேரி அருகே நூதன நேர்த்திக் கடன் செலுத்திய பக்தர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.